வணக்கம். தினமலர்.com மாலை 4 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். திருத்தப்பட்ட லோக்பால் மசோதா மீது ராஜ்யசபாவில் விவாதம். சமாஜ்வாடி கட்சி எம்பிக்கள் வெளிநடப்பு. லோக்சபா தேர்தலில் திமுக தனித்து போட்டி. கருணாநிதி திட்டவட்ட அறிவிப்பு. டெல்லியில் அமலாகுமா ஜனாதிபதி ஆட்சி? நிபந்தனைகளை காங்கிரஸ் ஏற்றதால் ஆட்சி அமைப்பது குறித்து கெஜ்ரிவால் ஆலோசனை. விரிவான செய்திகள். மத்திய அரசு திட்டமிட்டபடி ராஜ்யசபாவில் லோக்பால் மசோதா மீது செவ்வாயன்று விவாதம் நடந்தது. இதை எதிர்த்து சமாஜ்வாடி கட்சி எம்பிக்கள் வெளிநடப்பு செய்தனர். அண்ணா ஹசாரேவின் தொடர் உண்ணாவிரதம், டெல்லி தேர்தலில் ஆம் ஆத்மி கட்சியின் அமோக வெற்றி போன்ற காரணங்களால் லோக்பால் மசோதாவை நிறைவேற்ற முன்வந்துள்ள மத்திய அரசு ராஜ்யசபாவில் கடந்த வெள்ளியன்று திருத்தப்பட்ட லோக்பால் மசோதாவை தாக்கல் செய்தது. ராஜ்யசபா தலைவர் ஹமீத் அன்சாரி திங்களன்று கூட்டிய அனைத்துக் கட்சி கூட்டத்தில் லோக்பால் மசோதாவை நிறைவேற்ற சமாஜ்வாடி தவிர மற்ற அனைத்து கட்சிகளும் ஒப்புதல் அளித்தது. இந்நிலையில் செவ்வாயன்று ராஜ்யசபாவில் மசோதா விவாதத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. லோக்பால் மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து சமாஜ்வாடி கட்சி உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்ததை தொடர்ந்து சட்ட அமைச்சர் கபில் சிபல் விவாதத்தை துவக்கி வைத்து பேசினார். லோக்பால் மசோதா மீது ராஜ்யசபா தேர்வு குழு அளித்துள்ள பரிந்துரைகளை வாசித்த கபில் சிபல், லோக்பால் மசோதா சட்டமான ஓராண்டுக்குள் அனைத்து மாநிலங்களிலும் லோக் ஆயுக்தா அமைப்பை உருவாக்க வேண்டியது கட்டாயம் என்றார். லோக்பால் மசோதா விவகாரத்தில் கட்சி பாகுபாடு பாராமல் அனைத்து கட்சிகளும் ஒன்றுபட்டிருப்பதாக பெருமிதத்துடன் குறிப்பிட்ட கபில் சிபல், மசோதாவை நிறைவேற்றி வரலாற்று சாதனை படைக்க அனைத்து கட்சிகளும் ஆதரவளிக்க வேண்டுமென கேட்டுக் கொண்டார். The essence of this legislation is that the investigating agencies will be independent. The appointment of the CBI director will be done through an independent, transparent process. All public functionaries would be under the Lokpal bill. The prosecution under the control of the Lokpal will be done through the director prosecution, who shall also be appointed independently. The prosecution by the CBI agency with reference to matters referred to it by the Lokpal will also be overlooked by the Lokpal itself. So there is no element of any governmental interference when you deal with matters of corruption. அவரை தொடர்ந்து எதிர்க்கட்சி தலைவர் அருண்ஜேட்லி பேசுகையில், லோக்பால் மசோதாவை எதிர்க்கும் சமாஜ்வாடி கட்சியை கடுமையாக சாடியதோடு வரலாற்று சிறப்புமிக்க மசோதாவை நிறைவேற்ற அனைத்து கட்சிகளும் ஒருங்கிணைந்து முயற்சிக்க வேண்டியது அவசியம் என்றார். அவரை தொடர்ந்து பகுஜன் சமாஜ் கட்சி சார்பில் சதீஷ் சந்திரா, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் எம்பி சீதாராம் யெச்சூரி உள்ளிட்டோர் பேசினர். முன்னதாக செவ்வாயன்று பார்லிமெண்ட் கூடியதும் வழக்கம் போல இரு சபைகளிலும் தெலங்கானா பிரச்சினையை சீமாந்திரா எம்பிக்கள் எழுப்பினர். ஆந்திராவை பிரிக்கக்கூடாது என்று சபையின் மையப்பகுதியை முற்றுகையிட்டு சீமாந்திராவைச் சேர்ந்த காங்கிரஸ், தெலுங்கு தேசம் எம்பிக்கள் அமளி துமளியில் ஈடுபட்டதால் இரு சபைகளும் பகல் 12 மணி வரைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. லோக்பால் மசோதாவை நிறைவேற்ற கோரி உண்ணாவிரதம் இருந்து வரும் அண்ணா ஹசாரேவுக்கு நன்றி தெரிவித்து ராகுல் கடிதம் அனுப்பியுள்ளார். அரசியல்வாதிகள், அரசு அதிகாரிகள் மட்டத்தில் நடக்கும் ஊழலை ஒழிக்கும் லோக்பால் மசோதாவை நிறைவேற்ற வலியுறுத்தி சாகும் வரை உண்ணாவிரதம் மேற்கொண்டுள்ள அண்ணா ஹசாரே கடந்த ஞாயிறன்று காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுலுக்கு கடிதம் அனுப்பினார். லோக்பால் மசோதாவை நிறைவேற்ற ராகுல் எடுத்து வரும் முயற்சிகளை அக்கடிதத்தின் மூலம் ஹசாரே பாராட்டியிருந்தார். அந்த கடிதத்துக்கு நன்றி தெரிவித்து ஹசாரேவுக்கு ராகுல் எழுதிய கடிதம் செவ்வாயன்று டெல்லியில் வெளியிடப்பட்டது. அதில் வலுவான லோக்பால் அமைப்பை நாட்டுக்கு வழங்குவதில் காங்கிரஸ் உறுதியாக இருப்பதாக ஹசாரேவுக்கு ராகுல் உறுதியளித்துள்ளார். லோக்பால் விவகாரத்தில் ஹசாரேவின் பங்களிப்பை மதிப்பதாகவும் அவரது ஆதரவுக்கு நன்றி தெரிவிப்பதாகவும் கடிதத்தில் ராகுல் குறிப்பிட்டுள்ளார். ராகுலின் கடிதம் வெளியிடப்பட்டதை அடுத்தே அவருக்கு அண்ணா ஹசாரே கடிதம் எழுதியதும் தெரியவந்துள்ளது. செவ்வாயன்று ராஜ்யசபாவில் லோக்பால் மசோதா விவாதத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட நிலையில் மகாராஷ்டிராவில் தனது சொந்த கிராமத்தில் 8வது நாளாக உண்ணாவிரதம் இருந்து வரும் ஹசாரே லோக்பால் மீது பார்லிமெண்டில் நடக்கும் விவாதத்தை டிவியில் பார்த்தார். லோக்சபா தேர்தலில் காங்கிரஸ், பாரதிய ஜனதாவுடன் கூட்டணி சேராமல் திமுக தனித்து போட்டியிடும் என்று அக்கட்சியின் தலைவர் கருணாநிதி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். திமுக தலைவர் கருணாநிதி செவ்வாய்க்கிழமையன்று கோபாலபுரத்தில் உள்ள அவரது இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது லோக்சபா தேர்தலில் காங்கிரஸ், பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணி சேராவிட்டால் திமுக தனித்து போட்டியிடுமா என்று நிருபர்கள் கேள்வி எழுப்பினர். அதற்கு பதிலளித்த கருணாநிதி, திமுக தனித்து போட்டியிடும் என்று திட்டவட்டமாக கூறினார். காங்கிரசுடன் அதே போல பாஜகவுடன் 2 பேர் மேலே கூட்டணி இல்லனா திமுக தனித்து போட்டியிடுகிறதா நாடாளுமன்ற தேர்தலில்? ஆமா,
பாரதிய ஜனதாவுடன் கூட்டணி அமைப்பது குறித்து திமுக அழைப்பு விடுத்தால் பரிசீலிக்கப்படும் என்று அக்கட்சியின் செய்தி தொடர்பாளர் நிர்மலா சீதாராமன் கூறிய கருத்துக்கு பதிலளித்த கருணாநிதி அது குறித்து திமுக முடிவு செய்யவில்லை என்றார். நிர்மலா சீதாராமன் தேசிய பேச்சாளர் பாஜக சொல்லியிருக்காங்க, திமுக பேச்சுவார்த்தைக்கு அழைத்தால் நிச்சயமாக நாங்கள் அதை பரிசீலிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் அழைப்பதை பற்றி முடிவு செய்யவில்லை. முன்னதாக திமுக பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்திற்கு நன்றி தெரிவிப்பதற்காக இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மாநில தலைவர் காதர் மொய்தீன் கருணாநிதியை நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தார். டெல்லியில் ஜனாதிபதி ஆட்சியை அமல்படுத்த கவர்னர் பரிந்துரைத்துள்ள நிலையில் காங்கிரஸ் ஆதரவுடன் ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்புகள் குறித்து ஆம் ஆத்மி கட்சி தீவிர ஆலோசனை நடத்தி வருகிறது. 70 சட்டசபை தொகுதிகளை கொண்ட டெல்லி சட்டசபை தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி 31 இடங்களையும் ஆம் ஆத்மி கட்சி 28 இடங்களையும் காங்கிரஸ் 8 இடங்களையும் பிடித்தன. பெரும்பான்மைக்கு 36 இடங்கள் தேவை என்ற நிலையில் போதுமான மெஜாரிட்டி இல்லாததால் ஆட்சி அமைக்க முடியாது என்று கவர்னர் நஜீப் ஜங்கிடம் பாரதிய ஜனதா முதல்வர் வேட்பாளர் ஹர்ஷ்வர்தன் தெரிவித்தார். ஆம் ஆத்மி கட்சி ஆட்சி அமைக்க நிபந்தனையற்ற ஆதரவு அளிப்பதாக காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் கூறியதை தொடர்ந்து கவர்னரை சந்தித்த ஆம் ஆத்மி கட்சி ஒருங்கிணைப்பாளர் அரவிந்த் கெஜ்ரிவால் 10 நாட்களில் ஆட்சி அமைப்பது பற்றி தனது முடிவை தெரிவிப்பதாக கூறினார். அதோடு லோக்பால் மசோதா, டெல்லிக்கு மாநில அந்தஸ்து உள்ளிட்ட ஆம் ஆத்மி கட்சியின் 18 அம்ச திட்டம் குறித்து கருத்து கேட்டு காங்கிரஸ் மற்றும் பாரதிய ஜனதா ஆகிய கட்சிகளின் தலைவர்களுக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் கடிதமும் அனுப்பினார். இதனிடையே டெல்லியில் ஜனாதிபதி ஆட்சியை அமல்படுத்த பரிந்துரைத்து மத்திய உள்துறை அமைச்சகத்துக்கு கவர்னர் நஜீப் ஜங் திங்களன்று அறிக்கை அளித்தார். அறிக்கையை ஆராய்ந்து வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் சுஷில்குமார் ஷிண்டேவும் உறுதிப்படுத்தியுள்ளார். இந்நிலையில் அரவிந்த் கெஜ்ரிவால் கடிதத்துக்கு பதிலளித்துள்ள காங்கிரஸ் 18 கோரிக்கைகளில் 16ஐ டெல்லி அரசே உத்தரவின் மூலம் செயல்படுத்த முடியும் என்றும் அதற்கு காங்கிரசின் ஆதரவு தேவையில்லை என்றும் எஞ்சிய 2 கோரிக்கைகளான லோக்பால் மசோதா, டெல்லிக்கு மாநில அந்தஸ்து ஆகியவற்றிலும் காங்கிரஸ் உறுதியாக உள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. காங்கிரசின் இந்த பதிலை தொடர்ந்து ஆம் ஆத்மி கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் அரவிந்த் கெஜ்ரிவால் தலைமையில் டெல்லியில் தீவிர ஆலோசனை நடத்தி வருகின்றனர். मुझे लगता है जल्दबाजी में कोई फैसला नहीं करना चाहिए। ये दिल्ली के भविष्य का फैसला है, दिल्ली के लोगों के भविष्य का फैसला है, इसमें जल्दबाजी ठीक नहीं है। अभी पॉलिटिकल अफेयर कमेटी की मीटिंग ने पूरी सभी मुद्दों पर चर्चा की है और उसमें अंतिम निर्णय यही हुआ कि एक बार सभी विधायकों को बुला के उनके साथ भी सारी चर्चा की जाए। कांग्रेस की चिट्ठी, उसके समर्थन के प्रोज एंड कॉन्स, बीजेपी की स्थिति और अपनी स्थिति, पूरी दिल्ली की स्थिति पे और जो भी निर्णय हो उसमें हो. காங்கிரசின் ஆதரவை பெற்று ஆட்சி அமைப்பதா இல்லையா என்ற இறுதி முடிவை ஆம் ஆத்மி கட்சி விரைவில் எடுக்கக்கூடும் என்று டெல்லி வட்டாரங்கள் கூறுகின்றன. சேலம் மணிமுத்தாறு ஆற்றின் கரையோரத்தில் உள்ள புதரில் வீசப்பட்ட 3 பச்சிளம் குழந்தைகளின் உடல்களை மீட்டு போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். சேலம் மாவட்டம் ஆனந்தாபாலம் அருகேயுள்ள மணிமுத்தாறு ஆற்றின் கரையோர புதருக்குள் 3 பச்சிளம் குழந்தைகளின் உடல்கள் கிடப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் அங்கு 2 பெண் குழந்தை மற்றும் 1 ஆண் குழந்தை இறந்த நிலையில் கிடந்ததை பார்த்து அதிர்ச்சி அடைந்தனர். அந்த பச்சிளம் குழந்தைகளின் உடல்களை மீட்ட போலீசார் பிரேத பரிசோதனைக்காக சேலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அந்த பகுதியில் உள்ள மருத்துவமனைகளில் பிறக்கும் குறைப்பிரசவ குழந்தைகளை இதுபோன்று புதருக்குள் வீசுவதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்தனர். இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் குழந்தைகளை வீசிய மர்ம நபர்கள் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதருக்குள் 3 பச்சிளம் குழந்தைகளின் உடல்கள் மீட்கப்பட்ட சம்பவம் சேலம் மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. டெல்லியில் கடும் பனிமூட்டத்தின் காரணமாக 2வது நாளாக சாலை, ரயில், விமான போக்குவரத்து முற்றிலும் பாதிக்கப்பட்டது. கடும் பனிமூட்டத்தால் நடந்த விபத்தில் 4 பேர் பலியாயினர். குளிர்காலம் துவங்கியுள்ளதால் டெல்லி உள்ளிட்ட வட மாநிலங்களில் கடும் பனிமூட்டம் காணப்படுகிறது. டெல்லியில் தொடர்ச்சியாக 2வது நாளாக சாலை, ரயில் மற்றும் விமான போக்குவரத்து முற்றிலும் பாதிக்கப்பட்டது. கடும் பனிப்பொழிவு காரணமாக சாலையிலும் முன்னே செல்லும் வாகனங்கள் தெரியாததால் பல இடங்களில் பெரும் குழப்பம் நிலவியது. டெல்லி அருகே உள்ள கிரேட்டர் நொய்டா அருகே யமுனா எக்ஸ்பிரஸ் சாலையில் லாரி மீது பேருந்து ஒன்று பயங்கரமாக மோதியது. இதில் 4 பேர் இறந்தனர். பலர் பலத்த காயமடைந்தனர். பனிமூட்டத்தால் முன்னே சென்ற லாரி பஸ் டிரைவரின் கண்ணுக்கு தெரியாமல் போனதே விபத்துக்கு காரணம் என்று தெரிய வந்துள்ளது. பஸ் ओवरलोड थी कितने घायल होंगे उसमें? घायल करीब होंगे 30-40 आदमी.
अब किसी की मौत हुई है? हाँ, डेड भी है। कितने ये नहीं कह सकता. டெல்லி இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையத்தில் ஓடு பாதையில் 50 மீட்டர் தூரம் கூட தெரியாத அளவுக்கு கடும் பனி மூடியதால் 45 சர்வதேச விமானங்கள் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட விமானங்களின் வருகை புறப்பாட்டில் கடும் காலதாமதம் ஏற்பட்டது. இதனால் விமான பயணிகள் கடும் அவதிக்குள்ளாயினர். திங்களன்று 140 விமானங்கள் தாமதமாக இயக்கப்பட்டன. பனிமூட்டத்தால் பல ரயில்களும் டெல்லிக்கு காலதாமதமாகவே வந்து சென்றன. 8 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தொழிலாளர் கமிஷனர் அலுவலகத்தில் குடியேறும் போராட்டம் நடந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. தொழிலாளர் நலவாரியத்தில் பதிவு செய்ய ஒருமுறை மட்டும் வந்தால் போதும் என்ற அமைச்சரின் உத்தரவை அதிகாரிகள் நிறைவேற்ற மறுப்பதாக தொழிலாளர்கள் புகார் தெரிவித்து வருகின்றனர். இச்செயலை கண்டிக்கும் வகையில் சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள தொழிலாளர் நல ஆணையர் அலுவலகத்தை செவ்வாயன்று முற்றுகையிட்ட தொழிலாளர்கள் அங்கே குடியேறும் போராட்டத்தை நடத்தினர். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. தொழிலாளர் நலன் தொடர்பான முத்தரப்பு குழுவை அமைக்காமல் கடந்த 2.5 ஆண்டுகளாக அரசு இழுத்தடிக்கிறது என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை மார்க்சிஸ்ட் எம்எல்ஏ சவுந்தரராஜன் முன்வைத்தார். தமிழ்நாட்டில் முறைசாரா தொழிலாளர்களுக்கான நலவாரியங்கள் அமைக்கப்பட்டு அந்த தொழிலாளர்கள் அதில் உறுப்பினரான பிறகு பல சலுகைகள் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டு அமுலில் இருக்கிறது. ஆனால் தொழிலாளர்கள் அதில் உறுப்பினராவதை தடுக்கக்கூடிய முறையில் சமீபத்தில் அரசு எடுத்துக்கொண்டிருக்கிற தொழிலாளர் துறை எடுத்துக்கொண்டிருக்கிற நடவடிக்கைகள் அமைந்திருக்கின்றன. ஆகவே ஏற்கனவே இருக்கிற நடைமுறைகளை அமுல்படுத்தக்கூடிய முறையில் விண்ணப்பங்களை தொழிலாளர் துறையில் சமர்ப்பிக்கிற உரிமையையும் தொழிலாளர்கள் ஒரு முறை வந்து அவர்களுடைய விண்ணப்பத்தை கொடுக்கவோ அல்லது அவர்களுடைய சான்றிதழை பெறவோ வந்தால் போதும் என்கிற முறையில் அவர்கள் அதை மாற்றியமைக்க வேண்டும். இப்போராட்டத்தில் 500க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பங்கேற்றனர். சுசீந்திரம் தானுமாலய சுவாமி கோவிலில் மார்கழி மாத தேரோட்ட திருவிழா செவ்வாய்க்கிழமையன்று கோலாகலமாக நடந்தது. பிரசித்தி பெற்ற சுசீந்திரம் தானுமாலய சுவாமி திருக்கோவிலில் சிவன், பிரம்மா, விஷ்ணு என மும்மூர்த்திகளும் மூலவராக அருள் பாலிக்கின்றனர். இந்த கோவிலில் ஆண்டுதோறும் மார்கழி திருவிழா வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. இந்த ஆண்டு திருவிழா கடந்த 9ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டம் செவ்வாய்க்கிழமையன்று கோலாகலமாக நடைபெற்றது. மாவட்ட போலீஸ் எஸ்பி மணிவண்ணன் தேரின் வடம் பிடித்து தேரோட்டத்தை துவக்கி வைத்தார். இந்த விழாவில் பக்தர்கள் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்றனர். தேரோட்டத்தை முன்னிட்டு கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அளிக்கப்பட்டது. உலக நன்மைக்காக மதுரையில் 15,000 விளக்குகள் ஏற்றி திருவிளக்கு பூஜை வழிபாடு நடத்தப்பட்டது. உலக நன்மைக்காகவும் மழை வேண்டியும் மக்கள் நலனுக்காக மதுரையில் திருப்பாவை, திருவெம்பாவை இசைப்பள்ளி சார்பில் சிறப்பு வழிபாடு நடத்தப்பட்டது. மதுரை தமுக்கம் மைதானத்தில் கடந்த 13ஆம் தேதி யாகசாலை பூஜையுடன் இந்த விழா துவங்கப்பட்டது. விழாவின் நிறைவு நாளான திங்கட்கிழமையன்று நாட்டு மக்களின் நலனுக்காகவும் மழை வேண்டியும் 15,000 விளக்குகளை ஏற்றி திருவிளக்கு பூஜை நடத்தப்பட்டது. திருவிளக்கு வழிபாடு என்ற வேள்வியானது உலக நன்மைக்காக, மழை வேண்டி, மக்கள் நலனுக்காக, எல்லோருடைய பிரச்சனையும் தீர வேண்டும் என்பதற்காக தான் இந்த மாபெரும் திருவிளக்கு வழிபாட்டை ஏற்பாடு செய்திருக்கின்றோம். இந்த வழிபாட்டில் 15,000க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு அம்மன் குறித்த பாடல்களை பாடி வழிபட்டனர். திருவிளக்கு பூஜைன்றது இப்பதான் ரீசெண்டா தான் எனக்கு தெரிஞ்ச உடனே ரொம்ப ஃபாஸ்டா, வேகமா, ரொம்ப இன்ட்ரெஸ்டா, சரி நம்மளும் உலக நன்மைக்காக நம்மளும் ஒரு பங்கு எடுத்துக்கிறோமேன்றதுக்காக அவ்வளவு வேகமா ஓடி வந்து பார்ட்டிசிபேட் பண்றோம். இது எப்படி ஃபீல் பண்றேன்னா, இப்ப நடக்கிற உலகத்துல நடக்கிற எவ்வளவோ சம்பவங்களுக்கு நம்ம செய்யற ஒரு மிகப்பெரிய நேரடியா நம்மளால எந்த ஹெல்ப் பண்ண முடியுதோ இல்லையோ, இந்த பூஜை மூலமா கண்டிப்பா நன்மை நடக்கும் நாங்க ரொம்ப எதிர்பார்க்கிறோம். இந்த சிறப்பு வழிபாட்டை தொடர்ந்து சுற்றுப்புற சூழலை பாதுகாப்பதற்காக விழாவில் பங்கேற்ற 15,000 பெண்களுக்கும் வேப்ப மரக்கன்றுகள் வழங்கப்பட்டன. தங்கத்தின் விலையில் செவ்வாய்க்கிழமை அன்று சவரனுக்கு 8 ரூபாய் குறைந்திருந்தது. ஒரு சவரன் தங்கம் 22,488 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,811 ரூபாயாக இருந்தது. வெள்ளி கிராமுக்கு 1 ரூபாய் 10 காசுகள் அதிகரித்து 47 ரூபாய் 70 காசுகளுக்கு விற்பனையானது. பார் வெள்ளியின் விலை 44,600 ரூபாயாக இருந்தது. கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டை முன்னிட்டு கிரிக்கெட் நட்சத்திர வீரர் சச்சின் உருவத்தில் 5.5 அடி உயரத்தில் கேக் தயாரிக்கப்பட்டுள்ளது.
கிரிக்கெட் மூலம் இந்தியாவிற்கு பெருமை பெற்று தந்த கிரிக்கெட் ஜாம்பவான் சச்சின் டெண்டுல்கர் சமீபத்தில் ஓய்வு பெற்றார். நாட்டிற்கு பெருமை சேர்த்த சச்சினுக்கு புகழாரம் சூட்டும் வகையில் சேலம் தனியார் பேக்கரி நிறுவனம் 5.5 அடி உயரத்தில் கேக் ஒன்றை தயாரித்துள்ளது. இந்த கேக்கை மாணவர்கள், பொதுமக்கள் என பலரும் ஆர்வமுடன் பார்த்து ரசித்து வருகின்றனர். கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டை முன்னிட்டு தயாரிக்கப்பட்ட இந்த கேக் 300 கிலோ எடை கொண்டதாகவும் இதை சச்சினுக்கு சமர்ப்பிக்க உள்ளதாகவும் கேக் தயாரிப்பாளர்கள் கூறினர். ஒரு 7-8 பேர் சேர்ந்து 3 நாள் இதுக்காக ஒர்க் பண்ணிருக்கிறோம். இது ரொம்ப சச்சின் ஓய்வு பெறது கொஞ்சம் வருத்தமா இருந்தாலும் இந்த கேக் விதமா அவருக்கு மரியாதை செஞ்சதுல நாங்க ரொம்ப பெருமைப்படுறோம். இந்தியாவில் யாருமே சச்சினை கேக்ல யாரும் பண்ணலன்னு நாங்க நினைக்கிறது வரைக்கும். அதுக்காக சேலத்துல நாங்க இந்த மாதிரி பண்ணி சச்சினுக்காக ஒரு மரியாதை செலுத்துக்காக அந்த கேக் நாங்க பண்ணிருக்கோம். சச்சினுக்காக அந்த கேக்கை அங்க அர்ப்பணிக்கிறோம். நாங்க சச்சின் உருவ கேக் தவிர இங்கு குழந்தைகளை கவரும் வகையில் மிக்கி மவுஸ், சாண்டா கிளாஸ் என பல்வேறு வகையான கேக்குகளும் காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்தன. மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு. வணக்கம்.